நல்லா வச்சிருக்கோம். லிஸ்ட்டு போட வச்சிருக்கோம். வீடியோ ஆடியோ எல்லாமே. இல்லை ஒரு வீட்டிலே சொல்வதாக ஒரு நண்பனிடம் அதை பகிரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய மோசமான செயல். செயல்களை கேட்டு விட்டாலோ உடனே அதை தாங்க முடியாமல் தன் தாயாரிடமோ தன் தந்தையிடமோ இப்போ ஒரு மனைவி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் இரக்க குணம். மிகவும் இரக்கம் குணம் கொண்டவன். அதற்கான எக்ஸாம்பிள், அதுக்கான இப்போ ஒரு மனைவி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனைவி ஒரு கணவனை ஏதோ தவறாக பார்த்து விட்டாலோ இல்லை தவறான செயல்களை கேட்டு விட்டாலோ உடனே அதை தாங்க முடியாமல் தன் தாயாரிடமோ தன் தந்தையிடமோ சொல்லிவிடுகிறார். அவர் செய்த பாவமாக இருக்கட்டும், அவர் செய்த தவறாக இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியோட சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா, சகோதரிகள் அந்த நண்பர்கள் கூட்டத்தில் கூட வெளியே சொல்லிடுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்க மனைவிமார்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவை தவிர இப்போ சில கணவன்மார்களும் இருக்கிறாங்க. மனைவி செய்த தவறை, மனைவி செய்த பாவத்தை மறைக்காமல் வெளிப்படையாக ஒரு ஜமாத்தில் சொல்வதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டிலே சொல்வதாக இருந்தாலும், ஒரு நண்பனிடம் அதை பகிரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய மோசமான செயல். வாங்க அல்லாஹ் கிட்ட வருவோம். நாளைக்கு அல்லாஹ்வோட கியாமத்னால அல்லாஹ்வுக்கு முன்பு நம்ம நிற்கும் போது நம்மளோட பாவத்தை மொத்தமாக அல்லாஹ் வச்சிருப்பான். லிஸ்ட் போர்டு வச்சிருப்பான். வீடியோ ஆடியோ எல்லாமே. நம்மளோட உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ் கிட்ட எல்லாமே சாட்சி தான். எவ்ரிதிங் இஸ் ப்ரூஃப். ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஒரு சின்ன தவறை நீங்க செய்தால் கூட அதற்கான தவறை தவறை எழுதி கொண்டுதான் இருக்கிறார். சரி, வாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் இந்த மவுத் என்ற விஷயத்தை ஏற்படுத்தலைன்னா, இந்த கஃபன்ன்ற விஷயம் ஏற்படுத்தலைன்னா நம்ம ஜனாசா எப்படி இருக்கும்? அப்படியே செத்துருவோம், அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இல்லை இப்போலாம் அந்த ஆறில் தூக்கி போட்டுறாங்க, எரிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி சம்பவம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாற்று சமுதாயத்தில் நடக்குது. ஆனால் அல்லாஹ் நம்மளை அவர் பாவம் செய்தவரோ இல்லை நன்மை செய்தவரோலாம் பார்க்கல. அவர் கண்ணியப்படுத்துங்க, அவரோட ஜனாசாவை கண்ணியப்படுத்துங்க. என்னோட அடியான் என்கிட்ட வரான், அவனை ஒரு புது மாப்பிள்ளைய மாதிரி அலங்கரித்து நறுமணம் பூசி. யாருங்க இந்த குணம் கொண்டது? அல்லாஹ்வை மிஞ்ச முடியுமா? ஒரு ஜனாசாவை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அவர்களை பார்க்க அலைமோதி வரும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த இரக்கமான அந்த ஒரு கண்ணியத்தை அவரை தொலை வைத்து, நம்ம சும்மா லிஃப்ட் கேட்குறோம். இப்போ ரோட்டில் போகும்போது சும்மா லிஃப்ட் கேட்டால் அவனும் கொடுக்க மாட்டான். நம்மளை தூக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் நடக்க மாட்டாங்க. ஒருத்தரும் உதவி செய்யும். ஆனால் நம்மளுக்காக ஒருத்தர் 4 பேர் நம்ம ஜனாசா தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் நம்மளுக்கு இந்த மௌத்தை ஏற்படுத்தி அந்த ஹபர்ல அடக்கம் செய்யும் வரை அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு இரக்கம் குணம் இருக்கா இல்லையா? எவ்வளோ பாவம் செஞ்சிட்டு சொர்க்கத்தில் ஒரு நபர் நிறைய பாவம் செஞ்சிருப்பார், ஒரே ஒரு நன்மையை வச்சிருப்பார். இது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு நன்மை வச்சிருப்பார். இன்னொருத்தர் நிறைய நன்மை செஞ்சிருப்பாரு, ஒரே ஒரு நன்மை கிடைச்சிட்டா போதும், அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்போ இதை அல்லாஹ் சொல்றான், எப்போ நன்மை உனக்கு இருக்கு, இன்னும் ஒரு நன்மை கிடைச்சா போதும். இன்னும் பார்த்துங்க, நம்ம செய்கிற இந்த பாவ செயல்களை அல்லாஹ் சில நேரம் மலக்குமார்களையும் வைத்து மறைத்து விடுகிறார். மலக்குமார்களுக்கே தெரியாமல் அல்லாஹ் வைத்து ஒரு திரையை போட்டு விடுகிறான். சுபஹான் அல்லாஹ். இன்றைய தாய் தந்தையர்கள் தன்னோட மகனை பற்றி 4 பேரிடம் சொல்வது, தவறாக பேசுவது, ஒரு மனவன் கனவியை தவறாக பேசுவது, ஒரு கணவன் மனைவியை தவறாக பேசுவது, எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மௌத்தில், நம்ம ஜனாசால நம்ம மௌத் ஆயிட்டோன்றது வாய் வழியாக எத்தனை பேர் இந்த பையன் இப்படி இருந்தான் தெரியுமா, இந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள் 4 வார்த்தை எவனா சொல்லியிருப்பான். சொல்கிறது நம்ம கேட்டிருப்போமா? நம்ம எல்லாமே கேட்போம்.
கேட்டிருப்போமா? நம்மளை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்களை நாம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் அந்த வழியில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கியாமத் நாள் அல்லாஹ்கிட்ட மன்றாடுவாங்க. அந்த நபி மட்டும்தான் தன்னோட உம்மத்துக்காக, நம்ம நபி மன்னிக்கணும், என்னோட உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உம்மத்துக்காக மன்றிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செய்வார். யா அல்லாஹ், என்னோட அடியோட பாவத்தை மன்னிச்சிரு, ஏன் அநியாய பாவத்தை மன்னிச்சிரு, இந்த பாவத்தை அந்த பாவத்தை நான் சரி செய்கிறேன். அல்லாஹ் சொன்னால், அந்த பாவம் நான் உங்களுக்கு தெரிவித்தால் நீங்கள் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். அந்த பாவத்தை நான் உங்களுக்கு காண்பித்தால் நீங்கள் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டீர்கள். அல்லாஹ் திரையை போடுறான். நீ இந்த தவறு செஞ்சல, நீ இந்த மாதிரி பேசினல, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நீ பார்த்தேன்ல, தவறான விஷயங்கள் செஞ்சல. கடல் அளவு இந்த உலகம், இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு நம்ம தீமை செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு தௌபா, மனசு விட்டு கண்ணு கலங்கி ஒரே ஒரு தௌபா. அல்லாஹ் அதை எதிர்பார்க்குறேன். அடியா, நீ தவறு செய்கிறாய் எனக்கு தெரிகின்றது, ஆனால் என் முன்னே வரும்போது எனக்காக ஒரு தௌபா, ஏன் மன்னித்துடியா, இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். சூரியன் மேற்கில் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். இது இப்போ கிழக்கில் உதிச்சிட்ருக்கு. மேற்கில் உதிச்சிச்சுன்னா நைட் ஆயிரும், பகலே விடியாது. 3 நாள் கண்டினியூஸாக நைட் ஆயிரும், விடிஞ்சால் கூட பகல் வராது. அதற்கு முன்னாடி நீங்கள் தௌபா செஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நீங்கள் தௌபா செஞ்சுக்கணும். 70 தாய் மடங்கு பாசத்தை காட்டக்கூடிய அல்லாஹ் எங்கே? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம் கூட அர் ரஹ்மான் எதுக்கு அது குறிப்பிட்றா? ஹயர், எவ்வளோ நம்ம பாவங்கள் செஞ்சாலும் சரி, இந்த வானம் பூமி அளவுக்கு நம்ம பாவம் செஞ்சோம். அல்லாஹ் சொல்ல, அடியா அடியான் வா, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, என்கிட்ட எனக்கு நீ சுஜூத் செய், உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு, அடிப்பட்ட நாய்க்கு அந்த நாய்க்கு நல்லது செஞ்சு அந்த நாயை கண்ணியப்படுத்தினா ஒரே ஒரு காரணத்துக்காக, அல்லாஹ் படைத்து அந்த படைப்பை கண்ணியம் செஞ்சால், மரியாதை செஞ்சால் ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அந்த விபச்சாரியை சொர்க்கம் கொடுத்தான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அல்லாஹ் யாருன்றது தெரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் நம்மளை ஏன் இந்த உலகத்தில் படைச்சான்றது, இந்த அழகான அந்த ஒன்றும் கிடையாது. உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, நின்று பாருங்கள். இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த உறுப்புகள் எப்படி எல்லாம் படைச்சிருக்காங்க. தெர் இஸ் எ யூனிக்கா இல்லையா? தனித்துவம் வாய்ந்ததா இல்லையா? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. கரெக்டா இல்லையா? இந்த கைரேகை, இந்த கண்ணோட அமைப்பு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. இப்படி எல்லாம் யோசிச்சு படைச்சிருக்கான். இவ்வளோ பெரிய சூரியன், எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சூரியன் இருக்கு. அந்த சூரியன் சொல்லுது, உன்னை விட பல மடங்கு, பல லட்சம் அளவு என்னோட உருவம் பெரியது. நானே கரெக்டாக அல்லாவோட கட்டளை கரெக்டாக மீறாமல், நேரம் தவறாமல் நான் உதிர்த்து மறைத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோதான் இருக்க மனுஷன், நீ அல்லாஹ்க்கு மாறு செய்றியா? அல்லாஹ்க்கு நீ மாறு செய்றியா? இந்த நம்மளை அல்லாஹ் மண்ணில் படைத்தான் இல்லையா? மண்ணோட அந்த பிடி எடுத்து அல்லாஹ் படைத்தானா இல்லையா? ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தை ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தானா இல்லையா? அந்த மண் சொல்லும்,
என்னோட என்னோட பகுதியை எடுத்து நீ மனுஷனை படைக்க போகிற. இந்த மனுஷன் ரொம்ப மோசமான பண்ண, உனக்கு உனக்கு துரோகம் செய்வான், உங்களுக்கு வந்து இந்த மனுஷன் கொலை செய்வான். என்னோடைய பகுதியை எடுத்து இந்த மனிதனை வச்சு நீ படைக்கிறியா? என்னிலேருந்து இந்த மனிதனை நீ படைக்கிறியா? அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு தெரியாது இந்த மனிதன் எனக்காக இந்த உலகத்தில் போய் எனக்காக வாழுவான். நான் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றி, நான் சொன்ன வழிமுறையை காப்பாற்றி, என்னை வணங்கி இவன் வாழ்வான். நிறைய சூழ்நிலைகள் வரும், அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி அவன் என்னை நினைப்பான், என்னை ஜிக்ர் செய்வான் அப்படின்ற அல்லாவோட ஒரு அற்ப ஆசை. என் அடியார் திருந்திங்கிட்ட வரமாட்டானா? உங்கள் தாயை ஒரு முறையோ இருமுறையோ இல்லை 3 முறையோ 4 முறையோ 5 முறையோ நீங்கள் கூப்பிட்டீங்க, திரும்பி உன் தாய் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். 10வது முறை கூடும்போது என்னன்னா வேணும் உனக்கு சொல்லி கேட்டிருக்குமா இல்லையா? சொல்லி கேட்டிருக்குமா இல்லையா? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு சும்மா சும்மா அம்மா கூப்பிட்டுருக்க? அல்லாஹ் சொல்கிறா, நீ ஒரு முலம் நீ என்கிட்ட ஒரு முலம் வந்தால் நான் 10 முலம் வரேன். நீ என்னை பற்றி கொஞ்சம் நினச்சா உன்னை பற்றி நான் மலக்குமார்களை சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறான், சிரிக்கிறான். அல்ல என் அடியா பார்த்தியா தொழுகிறான், என் அடியா தகஜத்தில் எழுந்திரிச்சு எல்லாரும் தூங்குறாங்க, என் அடியா தகஜத்தில் எழுந்திரிச்சு தொழுகிறான், என்னை நினைக்கிறான். எல்லாம் சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம் அடைச்சுன்னா இந்த உலகமே நம்ம கால் கடியிலங்க. இந்த உலகமே நம்ம கால் கடியில். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் லைஃப். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புனதுக்கு நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சு நம்ம வாழக்கூடிய அந்த இதுக்கு தேவைக்கான தேவை. இதுவே நம்ம உலகமே நம்ம வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம இருந்துடுறோமா? நம்ம கட்டின இந்த வீட்டில் நாளைக்கு யாரோ வந்து இருக்க போகிறாங்க, நம்ம வாங்கின அந்த காரு வேறு யாரோ அந்த காரை ஓட்ட போகிறாங்க நம்மளுக்கு அப்புறம், இல்லையா? மவுத், அல்லாஹ் இந்த மௌத்தை ஏற்படுத்துறதுக்கு நாம் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இந்த மௌத்தோட அந்த மௌத்தோட அந்த விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய அந்த கஃபன் துணியாக இருக்கட்டும், இந்த குளிப்பாட்டுற விஷயமா இருக்கட்டும், அல்லாஹ் நம்ம எவ்வளோ கண்ணியப்படுத்தலாம், எவ்வளோ பாசமானவன் நம்ம அல்லாஹ். என்கிட்ட கேளுன்றான்ல, என்கிட்ட கேளு, நான் தான் படைத்தவன. நீ கருவில் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்க? அல்ல, நீ தான் என் ரப்பு, நீ தான் எனக்கு படைத்தவன், நீ தான் எனக்கு உணவளிப்பவன், நீ தான் எனக்கு ரிசக் அளிக்கக்கூடிய, நீ சொன்னியா இல்லையா? இப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன துரோகம் செய்யறதுக்கு, சைத்தான சந்தோஷப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? எல்லா மக்களுக்கும், எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு ஜிக்ர் செய்துங்க, மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு ஜிக்ர் செய்யுது. நம்மளை பார்த்து ரசித்து எவ்வளோ அழகாக எல்லாம் படைச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அல்லாஹ்க்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். யாராச்சும் சும்மா போய் இந்த கண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்களா? சும்மா போய் இந்த இதயத்தை கூட கொடுத்துருவாங்களா? அல்லாஹ் எல்லாமே சும்மாவே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எல்லாம் படைச்சிட்டானா? அல்லாஹ்கிட்ட ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்கிட்ட தொழுது, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடலாம் 5 வக்து தொழுக, அதை நமக்கு பேணி பாதுகாக்கிறோமா? இல்லை. அல்லாஹ்கிட்ட பேசுங்க. ஏன் அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அல்ல, உன்னை தவிர என்னை யாரும் பாதுகாப்பவன் யாருமே இல்லை அல்ல, எனக்கு துவா கூட கேட்க தெரியாதல்ல, ஆனால் என்னோட கல்பை படைத்தவன் நீ தான். எனக்கு கல்பில் என்ன நினைக்கிறேன்ற உனக்கு தெரியும்ல. எனக்கு யாரெல்லாம் இருக்க உதவக்கூடியவன்? நான் அனாதையாக இருக்க, உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தான்ல, நீ தான் எனக்கு ஆறுதல் தரக்கூடியவன், உணவளிப்பவன், எனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் செய்யக்கூடியவன். இந்த கை இந்த கால், ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒரு இமாம் சொல்கிறாரு, அவன் அனுமதி இல்லாமல் மரத்தில் இருக்கும் இலைகள் கூட அசைக்க முடியாது, அசையாதுன்னு சொன்னோடனே அதுக்கு வந்து அந்த நபர் சொல்கிறாரு, ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் சொல்கிறாரு, நான் 2 கை வச்சு நான் தான் அந்த மரத்தை ஆட்டினேன், இலை ஆடிச்சு. அந்த 2 கை எல்லாம் யார் கொடுத்தா உங்களுக்கு? தானாக முளைச்சிருச்சா? எங்கள் 2 கை 2 கால் இல்லாமல் அந்த மரத்தை போய் ஆட்டுங்க, போய் படுத்துக்கிட்டு ஆட்டுவீங்களா? அல்ல, நியாமத் எதை சொல்கிறான்? உறுப்புகளை சொல்கிறானா இல்லையா?
எவ்வளோ பெரிய நியாமத்தை எல்லாம் கொடுத்துருக்க நம்மளுக்கு. கொஞ்சம் நன்றி கெட்ட மனிதனாக நம்ம இருக்கிறோமே. ஒரு நாள் நம்ம யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த நிமிஷத்தோட எந்த தொழுகையை நான் விட மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இந்த நிமிஷத்துலேருந்து அல்லாஹ்ட சத்தியம் பண்ணிக்கோங்க. இந்த இஷா தொழுகை தொழுத்துருங்க, போங்க அல்லாவோட தர்பாருக்கு. அல்லாஹ் இருக்கும். இந்த உலகத்தை படைத்தவன், இந்த எல்லாத்தையும் படைத்தவன் அவன் தான். அவன்கிட்ட போய் மன்றாடுங்க, அவன்கிட்ட போய் கையேந்துங்க, அவன்கிட்ட துவா கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உதவக்கூடியவன். ஹைர். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை காட்டுவானாக, கருணை காட்டுவானாக. நம் துவாக்கள் அனைத்துமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் மறைந்தவற்றையும் மறையாதவற்றையும் தெரிந்தவற்றையும் தெரியாதவற்றையும் செஞ்ச அனைத்து பாவங்களும் எல்லாம் மன்னிப்பானாக. ஒரு வக்து தொழுவ ட்ரை பண்ணுங்கள், அப்படியே பழக வைங்க. 2 வக்து பழக வைங்க. அப்படியே உங்கள் வீட்டில் கூட நீங்கள் போய் வீட்டை கபர்ஸ்தான் ஆக்காதீங்க. வீட்டிலே தொழுங்க. சுன்னத் தொழுகை வீட்டில் தொழுங்க, வித்து தொழுகை கடைசி இரவில் தொழுவுங்க. இல்லைனா ஃபஜருக்கு முன்னாடி வித்து தொழுவுங்க. அவ்வளோ சிறப்பு இருக்குது வித்து தொழுகையில். ஹேர், நான் வந்த விஷயங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய சேனலில் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைபோ லைக்கோ எனக்கு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு நான் சொன்ன வார்த்தைகளை இது மிகப்பெரிய சதகா கூட. இந்த பயன் நான் செய்கிறது, இந்த பயனால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்துட்டான் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சதகா இல்லையா? அது நாளைக்கு நான் மௌத்தாயிட்டா கூட இந்த உலகத்தில் நான் என்னால் ஒரு நபர் 2 நபர் என்ன அல்லாவுக்காக நல்ல அமல்களை செய்ய நான் தூண்டியவனாக இருந்திருந்தேன்னா எனக்கு நன்மைலாம் கிடைக்கும் இல்லையா? அது ஒரே ஒரு நோக்கம் தான் எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.